ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 119 பசப்புரு பருவரல். 1190வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பசப்பென பேர் விடுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றாரெனின். பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நன்னிலையர் அவரெனின். நல்காமை தூற்றாரெனின். பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றாரெனின். அவர் எனக்கு இன்பத்தை தரவில்லை, எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை, பிரிந்து சென்ற காரணத்தினாலே துன்பத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார், மனக்கவலையை கொண்டு கொடுத்து விட்டு போய்விட்டார். பசலை நோய் வந்து விட்டது, எனக்கு என் உடல் முழுவதும் மாறிவிட்டது, நிறம் மாறிவிட்டது, சாம்பல் நிறத்தில் என்னுடைய உடல் நிறம் மாறிவிட்டது. ஒரு நோய் வந்திருக்கிறது, அந்த நோய்க்கு பெயர் பசலை. என்னுடைய பெயரை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கு பெயரே பசலை என்று வைத்து விடுங்கள். பசலை பசலை என்று கூட என்னை அழைத்து என்னை கூப்பிடுங்கள். என் பெயரை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், என் பெயரையே மாற்றி எனக்கு வந்திருக்கிற நோயையே என்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டு பசலை பசலை என்று கூட என்னை கூப்பிடுங்கள். என்னை பழித்து பேசுங்கள். ஏதோ நான் தவறு செய்து விட்டதைப் போலவும் என் அழகை நானே கெடுத்து கொண்டதைப் போலவும் நீங்களெல்லாம் பேசுகிறீர்கள். என்னுடைய பெயரை கூட நீங்கள் அழைக்க வேண்டாம், பசலை பசலை என்று கூட என்னை அழையுங்கள். எனக்கு நோய் வந்திருக்கிறது, இந்த நோயையே அந்த பெயரையே எனக்கு இந்த நோய்க்கு பெயர் பசலை, எனக்கும் அந்த பெயரை பசலை என்று என்னுடைய பெயரை மறந்துவிட்டு இந்த பசலை என்ற பெயரையே எனக்கும் வைத்து என்னுடைய பெயரை பசலை என்றே நீங்கள் அழையுங்கள். அவ்வளவு வருத்தப்படுகிறாள் தலைவி. என்னென்னமோ பேசுகிறீர்கள், என் பெயரை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், பசலை பசலை என்று கூட என்னை கூப்பிடுங்கள். அந்த நோய்க்கு பெயர் பசலை, எனக்கு அந்த பெயரையே நீங்கள் சூட்டி நீங்கள் என்னுடைய சொந்த பெயரை கூப்பிடாமல் பசலை பசலை என்று கூட என்னை அழையுங்கள். ஏன் தெரியுமா? பசப்பென பேர் பெறுதல் நன்றே. அப்படி நீங்கள் என்னை பசலை என்று அழைத்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன், இன்பம் அடைவேன். நயப்பித்தார் நல்காமை தூற்றாரெனின். என்னை நினைத்து கொண்டிருக்கிறாரே, அங்கே அவர் என்னை பழித்து பேசக்கூடாது, நீங்களும் அவரை பழித்து பேசக்கூடாது. அவர் என்னை பழித்து பேச மாட்டார், அவர் போய்விட்டாரே என்று நீங்கள் எல்லாம் அவரை கூட பழித்து பேசுவீர்கள், பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அவரால் தான் இந்த நோய் வந்தது என்று சிலருக்கு தெரிகிறது. அவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி செய்து விட்டானே படுபாவி என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். கெட்ட வார்த்தைகளால் கூட படுபாவி என்று கூட திட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் திட்டாதீர்கள். என்னை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள், என் பெயரை கூட சொல்ல வேண்டாம். பசலை என்று எனக்கு வந்த நோயினுடைய பெயரை கூட எனக்கு வைத்து என்னை பசலை என்று கூட கூப்பிடுங்கள். துன்பமே வடிவானவளே என்று கூட சொல்லுங்கள். கவலைப்பட்டு கொன்ற கவலை ஜென்மமே, கவலை முகத்தோடு இருக்கின்ற ஜென்மமே என்று கூட எனக்கு கூப்பிடுங்கள். ஆனால் என் தலைவனை விட்டு சென்ற காரணத்திற்காக, என்னை பிரிந்து சென்ற காரணத்திற்காக நீங்கள் தயவு செய்து அவரை திட்டாதீர்கள், அவரை கொடியவர் என்று சொல்லாதீர்கள், அவன் கேடுகட்டவன் என்று சொல்லாதீர்கள், மனைவியை பிரிந்த துரோகி என்று சொல்லாதீர்கள், தன் மனைவியை தவிக்கவிட்ட சதிகாரன் என்று சொல்லாதீர்கள், நல்ல மனம் இல்லாதவன் என்று சொல்லாதீர்கள், அவன் கெடுமதி கொண்டவன், கெட்ட அறிவில்லாதவன், கெடுமதி கொண்டவன், தவிக்க விட்டவன் என்றெல்லாம் அவரை பற்றி தூற்றி பேசாதீர்கள். தூற்றி மட்டும் பேசாதீர்கள். தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கின்றேன், என்னை எப்படி வேண்டுமானாலும் தூற்றி பேசுங்கள். என் பெயரை சொல்லாமல் என்னை பசலையே என்று கூட சொல்லுங்கள், கவலையே வடிவான முண்டமே என்று சொல்லுங்கள், நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் என் தலைவன் என்னை விட்டு பிரிந்து சென்றதற்காக அவரை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் துரோகி என்றும், மனைவியை விட்டு சென்ற பாவி என்றும், துரோகி என்றும், பலவிதமாக கொடுமைக்காரன் என்றும், கல் நெஞ்சக்காரன் என்றும், இப்படியெல்லாம் அவரை நீங்கள் தூற்றி மட்டும் பேசாதீர்கள், தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று தலைவி
இப்படியெல்லாம் நினைக்கின்றாள். மக்கள் இப்படி பேசக்கூடாது என்று அவள் நினைக்கிறாள். யாரும் என்னுடைய தலைவனை பற்றி யாரும் கேவலமாக பேசக்கூடாது என்று அவள் நினைக்கிறாள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெரு என்று திருவள்ளுவர் சொல்வார். இந்த பெண்களை போன்ற நல்ல அருமையான குணங்களை கொண்டவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஆண்களில் கூட அப்படிப்பட்டவர் இருக்க மாட்டார். எப்படி நினைக்கிறாள் பார். துன்பத்தை கொடுத்தவன் தலைவன், அந்த துன்பம் தந்தவனே யாரும் பழித்து பேசாதீர்கள், துன்பம் தந்துவிட்டான் என்று அவனை பழித்து பேசாதீர்கள், தூற்றி பேசாதீர்கள், அவனை எந்த விதத்திலும் பழித்து பேசாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறாள் மக்களை, உறவினர்களை என்று திருவள்ளுவர். பெண்களுக்கே உரிய பெருமை குணம் இது, பெருமை வாய்ந்த குணம் இது, நல்ல குணம் இது. இந்த குணத்தை பெண்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த குறட்பாவிலே வலியுறுத்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.